அனைவருக்கும் வணக்கம். வாசல்லால் நான், வாசலுக்காக நான். மனிதனுடைய மகிழ்ச்சி என்பது சுற்றி இருக்கும் சூழ்நிலைகளை பொறுத்தும் தன்னை பொறுத்தும் மனதில் உண்டாவது. சில பேர் சில சமாச்சாரங்களை லகுவாக எடுத்துக்கொள்வார்கள். சில பேர் எந்த சமாச்சாரங்களை எடுத்தாலும் அதை தன் மனதில் பதிய வைத்து மனதில் உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு மனதை வருத்தி கொண்டு அதைவே நினைத்து கொண்டு எக்காலமும் துன்பப்படுவார்கள். அவ்வாறு யாருமே இருக்கக்கூடாது. சிலவற்றை சில சமயங்களில் விட்டுவிட வேண்டும். அப்படி விட்டால்தான் மனமகிழ்ச்சி கிடைக்கும். மன மகிழ்ச்சியோடு இருந்தால்தான் மற்ற வேலைகளை நாம் திறம்பட செய்ய முடியும். மற்ற வேலைகளில் ஈடுபட்டால்தான் வாழ்வில் உயர்வு காண முடியும். உயர்வு கண்டால்தான் வாழ்வானது வாழ பிடிக்கும். ஒன்றைவே நினைத்து கொண்டு எதிலும் நாட்டமில்லாமல் மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு அதனால் உடல் உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டு வீணாக துன்பப்படுபவர்கள் வாழ்வை வெறுக்க வேண்டி வரும். அப்படி வாழ்வை வெறுத்து விட்டால் எந்த செயலிலும் ஈடுபட முடியாது. ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், மடிந்தோம் என்ற நிலைமைக்கு ஆளாகி விடுவோம். நாம் இறந்தாலும் நம்மை பற்றி பேச ஒன்றுமில்லை. நாமே இறந்து விடப் போகிறோம். நம்மை பற்றி பேசினால் என்ன, பேசாவிட்டால் என்ன என்று நினைக்கலாம். இருந்தாலும் அனைவருடைய வாய்களும் சும்மா இருக்குமா? ஏதாவது ஒன்று சொல்வார்கள். அப்பொழுதும் நாம் கேவலப்பட வேண்டுமா? வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை யாருக்குமே வேண்டாம். எல்லோருமே நல்லதை எடுத்துக்கொண்டு கெட்டவற்றை குப்பை தொட்டியில் கொட்டுவது மாதிரி கொட்டிவிட்டு, மனக்குப்பைகளைத்தான் சொல்கின்றேன், மனக்குப்பைகளை குப்பை தொட்டியில் கொட்டிவிட்டு மனப்பாரத்தை இறக்கிவிட்டு மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். மகிழ்ச்சியோடு வாழ்ந்தால் எல்லா செயலும் வெற்றிதான். அது நிச்சயம். தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.